இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று இரண்டாவது பாடத்தை படிக்கப் போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு உடன்படிக்கையின் அன்பு. இந்த உடன்படிக்கையின் அன்பை புரிந்து கொள்வதற்கு நம்ம 3 பகுதிகளாக பிரித்து நம்ம ஆராயும் போது அந்த உடன்படிக்கையின் அன்பு என்பதன் பொருள் நமக்கு மிக தெளிவாய் புரிய வரும். ஜெபத்தோடு படிக்கலாமா அந்த 3 விஷயத்தை? அன்புள்ள தகப்பனே, மேலான கிருபைகளுக்காக நன்றி. அப்பா, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் ஆராயும்படி கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. கடைசி செய்தி, அன்பின் செய்தி என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அந்த அன்பினுடைய ஆழத்தை ருசி பார்க்க உதவி செய்திடலும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவது பாடம் உடன்படிக்கையின் அன்பு. இந்த உடன்படிக்கையின் அன்பை புரிந்து கொள்வதற்கு நம்ம 3ஆ பிரித்து படிக்கணும்னு நான் சொன்னேன். அதில் முதல் விஷயம், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை எரேமியா சொல்றாரு. கவனிங்க, அந்த அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது இரண்டாவது அன்பு நமக்கு புரிய வருங்க. வாங்க எரேமியா 31ஆம் அதிகாரத்துக்கு வரணும். எரேமியா 31:3, பூர்வ காலம் முதல் கர்த்தர் என்னை தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இந்த அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்னு அர்த்தம் என்ன? நித்திய காலமாய் உன்னை சிநேகித்தேன் என்று அர்த்தம். அப்ப அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அதுக்கு அளவே இல்லை. அது நித்தியமானது அந்த அன்பு. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால் அது நித்திய அன்பு என்று புரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த நித்திய அன்பு என்றால் என்ன என்றால், இது 3 வசனங்கள் படிக்க போகிறோம். இந்த நித்திய அன்புன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வசனங்கள் படிக்கிறோம். படித்தா அந்த நித்திய அன்பு புரிய வரும். பாருங்க, நித்திய அன்பினுடைய விளக்கம் என்ன? முதல் விஷயத்தை பார்க்கலாம். இந்த நித்திய அன்பு சங்கீதம் 145க்கு வரணும். வசனம் 9, கர்த்தர் எல்லோர் மேலும் தயவு உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. இப்போ அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எல்லார் மேலேயும், அவருடைய படைப்புகள் எல்லார் மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுங்க. ஆக நித்திய அன்புனா என்ன? அவர் எல்லோரையும் நேசிக்கிறவர். அவர் மொழி, இனம், நிறம் இதெல்லாம் கடந்து அவர் அன்பு எல்லோர் மேலும் அவர் அன்பு செலுத்துகிறவராக அவர் இருக்கிறார். சரி, இது முதல் விஷயம். இப்போ 2வது விஷயத்துக்கு போகலாம். நித்திய அன்பினுடைய 2வது 3வது விஷயத்துக்கு வரலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா, அவருடைய அன்பு நேசித்தவங்களை மட்டும் இல்லை, அவரை வெறுத்தவர்களையும், அன்பை நிராகரித்தவர்களையும் அன்பு நேசிக்கிறது. இதுதான் நித்திய அன்பு. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மத்தேயு 26 வசனம் 48 பாருங்க. அவரை இங்கே யார் அன்பை வெறுக்கிறா? அன்பு என்ன செய்யுது? எப்படி அன்பு தன்னை காட்டுது? இதுதான் விஷயம். 48, அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். யாரோ ஒருத்தன் முத்தம் செய்கிறான், முத்தம் செஞ்சு காட்டி கொடுக்குறான். யாரு நினைக்கிறீங்க? அது யூதாஸ் காரியோத்து. இப்போ ஒருத்தன் முத்தம் செய்து இயேசுவை காட்டி கொடுக்குன்னு நினைக்கிறான், அவன் யூதாஸு. இப்போ இயேசு எப்படி பதில் கொடுக்குறாரு பாருங்களேன். இயேசு என்ன செய்கிறாரு? வசனம் 50, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்போ பிடிக்க வந்திருக்கிறான், இவன் தான் பிடிக்க போகிறான், இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு திருவிருதலையே ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி பிடிக்க வந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை எப்படி அழைக்கிறாரு? சிநேகிதனே என்று அழைக்கிறார். அப்ப யூதாஸ் அன்பை நிராகரிக்கிறான். அன்பு என்ன செய்யுது? சிநேகிதனே, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது. அப்ப கவனிச்சிங்களா? இதுதாங்க நித்திய அன்பு. நித்திய அன்புனா என்ன? ஒன்று, எல்லாரையும் நேசிக்கும் அன்பு நித்திய அன்பு. 2வது, நித்திய அன்புனா என்ன அப்படின்னா, தன்னை நிராகரித்தவர்களையும் நிராகரிக்காமல் நேசிக்கும் அன்பு நித்திய அன்புங்க. யூதாஸ் காரியோத்து அன்பை நிராகரிச்சான், ஆண்டவர் நேசிச்சார். அதே போல ஸ்தேவான் தன்னை கல்லறிகிறாங்க. என்ன செஞ்சார் ஸ்தேவான்? முழங்கால் படிட்டு, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இல்லையா? அதுதாங்க நித்திய அன்பு. நித்திய அன்பு எல்லாரையும் நேசிக்கும். இவங்களை நேசிக்க மாட்டேன், நேசிக்க முடியாது அப்படிலாம் சொல்லாதுங்க. 2வது, நித்திய அன்பு நிராகரித்தவர்களையும் நேசிக்கும். 3வது, நித்திய அன்பு என்ன கொடுக்கும் தெரியுமா? யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 16 என்ன சொல்லுது? ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும் பொருட்டு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நித்திய அன்புடைய நோக்கம் இந்த உலகத்துல மட்டும் சௌக்கியமா இருப்பது மட்டும் நோக்கம் கிடையாது.
எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும். அப்ப நித்திய அன்புனா என்ன? எல்லாரையும் நேசிக்கும். நித்திய அன்புனா என்ன? நிராகரித்தவர்களையும் நேசிக்கும். நித்திய அன்புனா என்ன? நித்தியத்திற்கு அழைத்து செல்லும். சரிங்களா? சரி, இப்ப இந்த நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்லும். சரிங்களா? பரலோக வாழ்க்கைக்குள் அழைத்து செல்லும் என்பது மட்டுமல்ல. ஏன்னா நித்திய ஜீவன்னா அது வந்து எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட வருஷங்களா? அது மட்டும் இல்லைங்க நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப அன்பு எல்லாருக்கும் கொடுக்குதுங்க. அன்பு நிராகரித்தவர்களையும் நேசிக்குதுங்க. அன்பு பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்னு பார்க்குதுங்க. அன்பு நித்திய அன்பு என்ன செய்யுதுன்னா, எப்படியாவது நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கை நடத்த உந்தி தள்ளும். நித்திய அன்புனா என்னன்னு புரியுதா? அப்ப நித்திய அன்பு எப்பயுமே நேசிக்கும், நித்தியமா நேசிக்கும், நிராகரிச்சால் நேசிக்கும், நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும், நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை கொடுக்கும். ஸோ இதுதாங்க அன்பு. ஸோ அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த ரட்சிப்புக்குள்ள இந்த அன்பு எப்படி நடத்துது? அங்கே தான் ரெண்டாவது அன்புக்கு வரும். அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், தேவன் அவருடைய அன்பை பல வகையில் வெளிப்படுத்துகிறார். அவர் அன்பு எப்படிப்பட்டதுன்னா இவங்கள மாதிரி, அவர் அன்பு எப்படிப்பட்டதுன்னா இவங்கள மாதிரி, அவர் அன்பு எப்படிப்பட்டது இவங்கள மாதிரி. எப்படிப்பட்டது அவர் அன்பு? சில வசனங்களெல்லாம் பார்க்கலாம் பாருங்க. அவர் எப்படி தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறார் என்பதை காட்டுறாரு. அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் அப்படி தன்னை விவரித்து காண்பிக்கிறார்? சரிங்களா? வாங்க ஏசாயா 66ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் அன்பு எப்படி ஒப்பிடப்படுகிறது? ஏசாயா 66 வசனம் 13 பாருங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். எப்படி நான் உன்னை தேற்றுவேன்? தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். இது ஒரு விஷயங்க. சரிங்களா? அப்ப அவருடைய அன்பு எப்படி ஒப்பிடுறாரு? தாயினுடைய அன்புக்கு ஒப்பிடுறாரு. சங்கீதம் 103க்கு வாங்க. சங்கீதம் 103க்கு வந்தீங்கன்னா, இங்க வசனம் 13 அங்க தாய்க்கு ஒப்பிட்டார் இல்லையா? வசனம் 13 பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இப்ப அவர் யாரை போல? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் இறங்குகிறார். அப்ப தாயை போல நேசிக்கிறார், தந்தையை போல அவர் இறங்குகிறார். சரிங்களா? இன்னொரு விஷயம், ஏசாயா 54க்கு வாங்க. ஏசாயா 54 தாயினுடைய அன்பை போல, தகப்பனுடைய அன்பை போல. இப்ப ஏசாயா 54 வசனம் 5 பாருங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கவனிச்சுங்க, உன் சிருஷ்டிகரே உன்னுடைய ஹஸ்பண்ட், உன்னுடைய நாயகர். அப்ப பாருங்க, அவர் தாயை போல நேசிக்கிறார், தகப்பனை போல நேசிக்கிறார். உன் சிருஷ்டிகரே உன்னுடைய கணவர், ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஏசாயா 41 பாருங்க. தாயோடு ஒப்பிடப்பட்ட வசனம், தந்தையோடு ஒப்பிட்ட வசனம், கணவனோடு ஒப்பிட்ட வசனம். இப்ப தேவனை யாரோடு ஒப்பிடுது? இன்னும் கூட அழகா சொல்லுது பாருங்க. ஏசாயா 41 வசனம் 8. என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்ப ஆபிரகாமுக்கு இவர் யார்? இவர் ஆபிரகாமுக்கு யார்? சரிங்களா? என் சிநேகிதனான ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமும் இவரும் யாரா? ஃப்ரெண்ட்ஸா. இன்ட்ரெஸ்டிங்ல, அவரு தன்னுடைய அன்பை இந்த 4 வகையில விளக்கி காட்டுகிறார். தாயை போல தேற்றுகிறார், தந்தையை போல இறங்குகிறார், உன் சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகர். இப்ப நான் ஆபிரகாம நான் என்னுடைய நண்பன். சரிங்களா? நான் அவனுடைய நண்பன், அவன் என்னுடைய நண்பன். நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இருக்கக்கூடியவங்க. ஏன் சொல்றாரு? அவர் ஜனம் அந்த மாதிரி க்ளோஸாக வரணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். ஏதோ நான் ஆபிரகாமோடு நான் க்ளோஸாக இருக்கிறேன், அவன் என் ஃப்ரெண்டு, நீங்களும் இப்படி வரலாம்ப்பா அப்படின்னு தான் சொல்ல வராருங்க. அப்போ தன்னுடைய அன்பை தாய்க்கு ஒப்பிடுகின்றார், தன்னுடைய அன்பை தகப்பனுக்கு ஒப்பிடுகின்றார், தன்னுடைய அன்பை கணவனுக்கு ஒப்பிடுறார், தன்னுடைய அன்பை நண்பனுக்கு ஒப்பிடுகின்றார். எல்லாரையும் நேசிக்கும் அன்பு நித்திய அன்பு, நிராகரித்தாலும் நேசிக்கும் அன்பு நித்திய அன்பு, நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும் அன்பு நித்திய அன்பு. இப்போ இந்த அன்புல இன்னும் கொஞ்சம் க்ளோஸா, இன்டிமேட்டா வர்றதுங்களாம் கவனிச்சிக்க முடியுதா? ஏன் தன்னை தாயோடு, தகப்பனோடு, நண்பனோடு, கணவனோடு ஏன் அந்த அன்பு ஒப்பிடுது? இன்ஃபேக்ட் கொஞ்சம் மாற்றி கேட்கலாமா? ஏன் இந்த உலகத்தில் மட்டும் தாயை கொடுத்தார், தந்தையை கொடுத்தார்,
நண்பனை கொடுத்தார், கணவன் என்கிற ரோலையே இந்த உலகத்துல மட்டும் கொடுத்தார் அப்படின்னா அவங்க அவர் அன்பை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த மாதிரி உறவுகள்லாம். தாய் ஏன் கொடுத்தார், தகப்பனை ஏன் கொடுத்தார், நண்பனை ஏன் கொடுத்தார், கணவரை ஏன் கொடுத்தார் அப்படின்னா அது அவங்க அப்படி நேசிக்கும் பொழுது இப்படிதான் என்னுடைய ஆண்டவர் தாயை போல உள்ளம் படைத்தவர், தந்தையை போல உள்ளம் படைத்தவர், நண்பனை போல் இருக்கிறவர். ஆண்டவரை புரிந்து கொள்வதற்காக தான் இவ்வளவு உறவுகள். சரி, இப்ப ஆண்டவர் ஏற்கனவே எல்லாரையும் நேசிக்கிறாருன்னு சொல்லப்படும் போது இப்ப 2வது கருத்துல இப்ப தாயை போல, தந்தையை போல, நண்பனை போல, கணவனை போல நேசிக்கும் அன்பு ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா இந்த 4 விஷயம் இருக்கு பாருங்க. இது ரொம்ப நெருக்கமான அன்பை காட்டுகிறது. கணவனும் மனைவியினுடைய அன்பு, பிள்ளையும் தாயும் உள்ள அன்பு, பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அன்பு, இது ரொம்ப நெருக்கமான அன்பு இல்லையா? அப்ப நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், அப்ப நான் உங்களோட நெருக்கமா வர விரும்புறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப தேவன் ஒரு இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை விரும்பணும்னு ஆசைப்பட்டு தாயை போல நான் நேசிக்கிறேன் அப்படின்னா நான் தாயின் பாசம் நான் காட்ட விரும்புகிறேன், தகப்பனுடைய பாசம் காட்ட விரும்புகிறேன், நண்பனை போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஹீ லாங்ஸ் ஃபார் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் யூ. உங்களோடு ரொம்ப நெருக்கமான ஒரு தனிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள, எப்படி தாய் மகள், மகன் அப்பா, நண்பர்கள், இவங்க எப்படி தன்னோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ள வரணும்னு விரும்புகிறாங்க. அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, உண்மைதான். அது பத்தல, அவர் இன்னும் ஒரு இருதயத்தின் வாஞ்சை என்னன்னா இந்த இன்டிமேட்டா ரொம்ப க்ளோஸா வரணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். சரி, எப்படி அவர் நெருக்கமாக வரப்போகிறார் இப்பதாங்க விஷயம். அப்ப அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஆனா இன்னும் நெருக்கமான தனிப்பட்ட முறையில வரணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். எப்படி வர விரும்புகிறார்? இப்போ ஒரு வசனம் வாசிக்க போறோம் பாருங்க. அந்த அவர் அன்பை இன்னும் நெருக்கமா எப்படி காட்ட விரும்புகிறார்? ஆன்சர் எங்க தெரியுமா இருக்குது? உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. உபாகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 6லிருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறேன். இந்த வசனங்கள்ல தேவன் அன்பு கூறுறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்தது தேவன் அன்பு கூறுகிறார் என்பது மட்டுமல்ல, எப்படி அன்பு கூறுகிறார், ஏன் அன்பு கூறுகிறார், இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணுங்க. சரிங்களா? அன்பு கூறுகிறாரா? ஆமா. ஏன் அன்பு கூறுறார், எப்படி அன்பு கூறுறார், கொஞ்சம் கவனிக்கணுங்க. வசனம் 6, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். யாரு? நீ உன் தேவனுடைய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் சொந்த ஜனமா கொண்டு வரணும்னு பார்க்கிறார். உங்களுக்கு விஷயம் லேசா தொடர்பு வருதா? ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஆனா இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வரணும்னு விரும்புகிறார். அந்த நெருக்கமான அன்பு தாயை போல, தந்தையை போல, நண்பனை போல, கணவனை போல, அதுதான் 2வது பாயிண்ட் பார்க்குறோம். அதே தாங்க இங்க தெரியுது. இந்த வசனங்கள்ல என்ன தெரியுது? பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் உங்களை நான் சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனா உங்களை கொஞ்சம் அழைக்கிறேன். இப்ப பாருங்க, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து தங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ரொம்ப நிறைய பேரா இருக்கிறீங்கப்பா, அதனால தெரிந்து கொள்ளவில்லை. திரட்சியான ஜனம் என்று உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப எப்படி தெரிந்து கொண்டாராம்? அப்ப நீங்க திரட்சியான ஜனமா இருக்கிறதுனால உங்கள் மேல அன்பு வைக்கவில்லை. அப்ப ஏன் அன்பு வச்சாராம்? நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தீங்க? கொஞ்சமா இருந்தீங்க. அப்ப 2 வசனம் படிச்சோங்க. இங்க தேவன் அன்பு கூறுகிறாரா? ஆமா. எல்லா ஜனங்களிலும் இந்த ஜனத்திட்ட அன்பு பாராட்டணும் விரும்புகிறாரா? ஆமா. அந்த அன்பு பாராட்டும் பொழுது அவங்கள்ட்ட ஏதாவது அடிப்படை தகுதி இருந்துச்சா? அடிப்படை ஒண்ணுமே இல்லை. எப்பா, உன்னை எவனுமே நேசிக்கலப்பா, ஆனா நான் நேசிச்சேன். நீ கொஞ்சம் ஜனமா இருந்தப்பா, நான் உன் மீது அன்பு வைத்தேன். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை என் சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தேன். ஏன்னா நீ எல்லாராலும் கைவிடப்பட்டவ, அதுதான் மேட்டர். இப்ப நான் உன் மேல நான் அன்பு வச்சேன். சரிங்களா? எப்படி அன்பு வைக்கிறார்? அன்பு வச்சார்ன்றதுக்கு பார்த்துட்டோம். இப்ப எப்படி அன்பு வைக்கிறார்? 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை, ஆணைனா உடன்படிக்கைய
காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோன் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அன்பு கூர்ந்தாராம் கர்த்தர். உங்களில் அன்பு கூர்ந்து உங்களுக்கு பிதாக்களிட்ட ஆணையை, பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை காப்பாற்றும்படியாக உங்களை மீட்டெடுத்துட்டு வந்தாருங்க. அப்ப ஆண்டவர் அன்பு காட்டணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. மீண்டும் அந்த அன்புன்ற வார்த்தை வர்றதை பார்க்கலாம். எப்படி அன்பு காட்டுறாரா? உடன்படிக்கையின் நிமித்தமாக அன்பு காட்டணும்னு விரும்புகிறார். அதனால தான் இதற்கு உடன்படிக்கையின் அன்பு என்று சொல்லுகிறோம். பாடத்தின் தலைப்பு லேசா உள்ளவன் நுழையிறோமா? ஏற்கனவே நித்திய அன்புனா என்ன? எல்லாரையும் நேசிக்கும், நிராகரித்தாலும் நேசிக்கும், நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும், ரட்சிக்கப்படுறாங்களா என்பதை பார்க்கும். சரிங்களா? ரட்சிப்புக்கு வழிவகுக்கும். அதுதாங்க நித்திய அன்பு. சும்மா பாசம் காட்டிட்டு போகாதுங்க, அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்துங்க. இப்ப இது எல்லாருக்கும் உள்ளதுங்க. இப்ப அதையும் தாண்டி ஆண்டவர் தகப்பனை போல, தாயை போல, நண்பனை போல நெருக்கமா வரணும்னு சொல்லிட்டு பார்க்கிறாரு. இப்ப அந்த அன்புக்கு பெயர் என்ன? அந்த அன்புக்கு பெயர் தான் உடன்படிக்கையின் அன்பு. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு உடன்படிக்கையின் அன்பு. தனிப்பட்ட முறையில ரொம்ப நெருக்கமா வரக்கூடிய அன்புக்கு பெயரு உடன்படிக்கையின் அன்பு. இந்த உடன்படிக்கையின் அன்பை நெருக்கமாக வர விரும்புறேன்ப்பா, எல்லாரும் ஜனங்களும் என்கிட்ட நெருக்கமா வர விரும்புறேன்ப்பா அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் பீஸ் வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான். சகல ஜனங்களிலும் நான் உங்களை பிரித்தெடுத்தேன், நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், உங்கள்கிட்ட எந்த தகுதியும் கிடையாது, நீங்க கைவிடப்பட்டவள், நான் கொஞ்ச ஜனமா நீங்களாம் இருந்தபடினால நான் உங்களை நேசித்தேன். அப்ப புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அவருடைய ஜனத்திட்ட க்ளோஸா இருக்க போறார். புரியுதா? அவருடைய ஜனத்துல க்ளோஸா இருந்து எதுக்கு க்ளோஸா இருக்கணும் பார்க்கலாம். ஏன் அவர் க்ளோஸா இருக்கிறாரு பார்க்கலாம். வசனம் 9, ஆதலால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அவர் என்ன பண்றாரா? அவரு அவர் தான் தேவன் என்பதை நீ புரிஞ்சுக்கணும், அவர் தான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரா. ஆக அன்பு கூறுறாரா? அன்பு கூறுறார். யாரோடு அன்பு கூறுறார்? தன்னுடைய சொந்த ஜனத்தோடு அன்பு கூறுறார். அந்த சொந்த ஜனத்துக்கு ஏதாவது பேஸ் இருக்குதா? ஒரு பேஸ் சொல்லிக் கொள்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் கைவிடப்பட்டாங்க. தகுதியற்ற நிலைமை தான் தகுதி. இப்படி தகுதியற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது தேவன் அன்பை காண்பித்து பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் அவங்கள பிரிச்செடுத்து நான் அன்பு காட்டுறேன். சரி, இந்த அன்பு எதற்காக? இந்த அன்பு எதற்காக அப்படின்னா, இவங்க அந்த மற்ற ஜனங்கள்கிட்டையும் அன்பு காட்டுறாரு, இவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அன்பு காட்டுறாரு. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல, அது மாதிரி மற்ற மக்கள் எல்லாம் செகண்ட் கிளாஸு, இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா? இல்லைங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் ஏறணும் என்பதற்காக இப்படி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாருங்க. உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுச்சா? நான் சொல்கிற செய்தி சேர்ந்துருச்சா? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட எப்படி நெருக்கமாக இருக்கிறாரோ, இஸ்ரவேல் மக்களை எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ, அதுபோல உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த உடன்படிக்கைக்குள்ள வரணும், இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப இஸ்ரவேல் மக்கள் வழியாக தேவன் ஒரு தூது விடுறார். நீங்களும் அந்த இஸ்ரவேல் மக்களாக மாறலாம், அந்த அன்பை ருசி பார்க்கலாம், ஆசீர்வாதங்களை ருசி பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் தூது விடுறாருங்க. ஆக நித்திய அன்பு. இப்ப அடுத்த கட்ட அன்பு உடன்படிக்கையின் அன்பு. யாரோட? இஸ்ரவேல் மக்களோட. என்ன தகுதி இருக்கு? தகுதியே இல்லை, கொஞ்சம் ஜனமா இருந்தாங்க. எதற்காக? இந்த உடன்படிக்கைக்குள்ள எல்லாரும் வரணும். சரிங்களா? எப்படி சொல்றோம் எல்லாரும் வரணும் அப்படின்ட்டு? உபாகமத்துல இது சொல்லப்பட்டிருக்குங்க. இது முதல்ல இந்த உடன்படிக்கையின் அன்பு குறித்து எங்க சொல்லப்படுது, யார்கிட்ட பேசப்பட்டுச்சு அப்படின்னா, வசனம் 1 பாருங்க. ஆதியாகமம் 17 வசனம் 1 இது யாரோடு ஆண்டவர் பேசுகிறார்? இந்த உபாகமத்துல சொல்லப்பட்டிருந்த உடன்படிக்கையின் அன்பு முதல்ல எங்கேருந்து வருது? சரிங்களா? அந்த வார்த்தையின் அடிப்படையில் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்ப 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்.
இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சமா இருந்தாங்க. இது யாரோட பேசப்படுது? ஆபிரகாமோடு பேசப்படுது. அவனுக்கு அவன் பிள்ளையே இல்லை, ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்காக கொஞ்சமா இருந்தாங்க. இவன் சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மிக திரளாய் பெருக பண்ணுவேன். சரி, எதுக்கு பெருக பண்றேன்? அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். நீ பிள்ளையே இல்லாம இருந்த, நீ அநேக தேசங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். இனிமே உன் பேரு ஆபிரகாம் இல்லப்பா. ஆபிரகாம்னா பிள்ளையே இல்லை. இப்ப உனக்கு தேசங்கள் ஒன்றிருந்து புறப்பட்டு வரும். அதனால உன் பேரு ஆபிரகாம். இப்ப நான் மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கும். கவனிச்சிங்களா? அங்கேயும் நான் தான் கர்த்தர், நான் தான் தேவன் என்பதை நீ அறியும்படிக்கு உடன்படிக்க. இங்கேயும் உன்னுடைய ஜனம், உன் மக்கள் எல்லாரும், உன் சந்ததி எல்லாரும் நான் தான் தேவனாய் இருக்கும்படிக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். உன்னோடும் சரி, உன்னுடைய சந்ததியோடும் சரி, நான் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். இப்ப எதற்காக ஸ்தாபிக்கிறாரு? வசனம் 8, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். கானான் தேசத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஆக சகல ஜனங்களிலும் ஒரு ஜனத்தை பிரிச்செடுக்கிறார். அவங்க கொஞ்சமா இருந்தாங்க, ஏன் பிள்ளையே கூட இல்லாம இருந்திருக்கிறாங்க. இப்ப அவங்கள பிரிச்செடுத்து ஏன் கொண்டு வர்ற நோக்கம் என்ன? நான் உனக்கு கானான் தேசத்தை கொடுக்குறேன்ப்பா. எதுக்கு கானான் தேசம்? இந்த உடன்படிக்கை நோக்கம் உங்களுக்கு புரியுதா? எது கானான் தேசம்? இந்த கானான் தேசத்தை கொடுக்கறது போல பரம கானானை நான் கொடுக்க போறேன். அப்ப பரம கானான ஆபிரகாம் அந்த விஷயத்தை புரிந்திருந்தானா? ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பது போல பரம கானான், பரம எருசலேம், அவன் கண்கள் இந்த கானான் நோக்கியே இல்லை, அந்த கானான் நோக்கி இருந்தபடினால அவன் கூடார வாசியாக அவன் இருந்திருக்கிறான். அந்த வசனம் எங்க இருக்குது? அவன் பரம கானானை நோக்கமா இருந்தான். அவன் பூலோகத்தை அவன் நோக்கி பார்க்கல. அது எங்க இருக்குது? எபிரேயர்ல எங்கேயோ இருக்குல்ல? கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். ஆக இந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் பரம கானானை கொடுப்பேன். பரம கானான் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது நிச்சயம் என்ன? இந்த கானானை ஆண்டவர் சுதந்திரிக்க பண்றாருங்க. சரிங்களா? அப்ப நீங்க பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்யறேன், நான் உன் தேவனா இருப்பேன், நான் உனக்கு பரம கானானா கொடுப்பேன். இந்த உலகம் மட்டும் இல்லையா, மரணம் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். உங்களுக்கு புரியுதா? நித்திய அன்பினுடைய மூன்றாவது விஷயம் என்ன? நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அதே தான் வருது. கவனிச்சிங்களா? சரி, அது எப்படி கொடுக்குறாரு? அதான் உடன்படிக்கை அன்புன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு வரோம். இப்ப எப்படி இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறத கவனிங்க. ஆதியாகமம் 12:3 எப்படி உடன்படிக்கையின் வழியாக ஆண்டவர் கானான் தேசத்தை, அதாவது பரம கானானை கொடுக்குறாரோ, இந்த உடன்படிக்கையில் இன்னொரு அம்சமும் இருக்குது. ஆதியாகமம் 12:2-3 பாருங்க. அங்க சொன்னதையே சொல்லும், கொஞ்சம் அதிகமா விளக்குது. என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நீ உடன்படிக்கைக்குள்ள இருந்தீன்னா உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிப்பேன், உன்னை யார் சபிக்கிறாங்களோ நான் அவங்கள சபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இனிமேதான் கவனிக்கணும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உடன்படிக்கை ஏன் கொடுக்குறாரு? க்ளோஸா வரணும்னு பார்க்குறாரு. தனிப்பட்ட முறை ரொம்ப நெருக்கமா வரணும்னு பார்க்குறாரு. அந்த நெருக்கம் எப்படி? தாயை போல நெருக்கம், தந்தையை போல நெருக்கம், கணவனை போல நெருக்கம், நண்பனை போல நெருக்கம். இந்த நெருக்கம் யாரோட வரணும் விரும்புகிறாரு? எல்லா மக்களோட வரணும் விரும்புகிறார். அதுக்கு எப்படி சாம்பிள் பீஸு? இஸ்ரவேல் மக்களோடு நெருக்கமாக வருவதன் மூலமாக நீங்களும் என்னோட வரலாம் அப்படின்னு ஒரு தூது விடுற பார்க்குறாரு. அப்ப அந்த உடன்படிக்கையில என்ன விஷயம் தராரு? நான் உனக்கு பரம கானானா கொடுக்குறேன், இந்த பூமியை சுத்திகரித்து நான் உன் கையில கொடுக்குறேன். அதான் அர்த்தம். அடுத்தது, உன்னுடைய சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அப்படின்னா ஆபிரகாம் மூலமாக பூமியில் உள்ள எல்லா கோத்திரத்தாரும்
எப்படி ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள்? ஆன்சர், நான் வசனம் சொல்ல மாட்டேன், புத்தகம் சொல்கிறேன், விடையும் சொல்கிறேன், நீ வசனம் கண்டுபிடிங்க. உனக்குள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா அர்த்தம் என்ன? ஆபிரகாம் வழியாக கிறிஸ்து வரார். கிறிஸ்துவின் வழியாக சகல கோத்திரத்தார், சகல பாஷைக்காரர், சகல ஜாதிகள் கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அப்ப உடன்படிக்கையினால பரம காணான் அடையலாம். உடன்படிக்கையின் மூலமாக கிறிஸ்து பிறக்கிறார். சரிங்களா? இப்ப கிறிஸ்து பிறந்து என்ன செய்யறாரு? இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? பரம காணானு கிறிஸ்து, கிறிஸ்துவின் வழியா என்ன கிடைக்குது? இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். லூக்கா 1:69, 70, 71, 72. 69. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும். என்ன வாக்குத்தத்தம் பண்றாராம்? பிதாக்களோடு வாக்குத்தத்தம் பண்றார். He promised to his fathers. வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும். அப்ப நான் இரக்கம் பாராட்டுறேன், பிதாக்களுக்கு இரக்கம் பாராட்டுறாராம். சரிங்களா? அப்ப இரக்கம் எங்க வருதுங்க? பிதாக்கள்கிட்ட இரக்கம் வந்துருச்சுங்க. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். கவனிச்சிங்களா? அப்ப ஆண்டவர் பிதாக்களோடு இரக்கம் பாராட்டுறாரு. இதனால என்ன நன்மை? இது ஆபிரகாமோடு இதே விஷயம் செஞ்சிருக்கிறாரு. இதனால என்ன நன்மை அப்படின்னா வசனம் 71 நன்மை இருக்குதுங்க. என்ன பார்த்து நான் திரும்பி வாசிக்கிறேன். அந்த நன்மை கண்டுபிடிக்கிறீங்களா? உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நாளெல்லாம் பயமில்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அப்ப விடுதலை, பரிசுத்தம், நீதி, ஊழியம் செய்யறது, இதெல்லாம். அப்ப ஆபிரகாமுக்கு இரக்கத்தை பாராட்டினார், வாக்குத்தத்தம் பண்ணினார். பிதாக்களுக்கு இரக்கம் பாராட்டினார், வாக்குத்தத்தம் பண்ணினார். எதற்கு அப்படின்னா விடுதலையாக்கப்படுறதுக்கு. எதற்கு அப்படின்னா பரிசுத்தமாவதற்கு. எதற்கு அப்படின்னா நீதியாய் வாழ்வதற்கு. எதற்கு அப்படின்னா ஊழியம் செய்வதற்கு. ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் சீனாய் அடிவாரத்தில் மக்கள் எல்லாம் அழைச்சு சொல்லுவார், நீங்க என்னுடைய ஆசாரிய ஜனம். இந்த வசனம் எங்க இருக்குது? யாத்திராகமத்தில் எங்கேயோ வருது இல்லை? 19ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா? வசனம் மட்டும் போடுங்க. ஆக ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் அது மட்டும் பத்தாம நெருக்கமாக தனிப்பட்ட முறையில் வரணும் பார்க்குறார். எப்படி? தாயை போல, தந்தையை போல, வந்து நண்பனை போல, நண்பனை போல, கணவனை போல வரணும் ஆசைப்படுறார். அது எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாரு? ஒரு ஜனத்தை, கைவிடப்பட்ட ஒரு ஜனத்தை எடுத்து அவங்க மேலே நேசம் வச்சு, நீங்கள் உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்குறேன், உங்களுக்கு நான் நீதியை கொடுக்குறேன், உங்களுக்கு நான் பரிசுத்தம் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் பரமகாணான்னு கொடுக்குறேன், இப்படியெல்லாம் சொல்கிறாருங்க. இதில் எப்படி இந்த பரிசுத்தம் கிடைக்குது? எப்படி இந்த நீதி கிடைக்குது? எப்படி இந்த விடுதலை கிடைக்குது? எப்படி எப்படி இந்த பரமகாணம் கிடைக்க போகுது? 1:72 வாசிச்சோமா? சரிங்க. இப்போ பாருங்க 75 பாருங்க. நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ரொம்ப அழகான பேசேஜுங்க இது. ரொம்ப முக்கியமான ஒரு பேசேஜுங்க. உடன்படிக்கை என்று சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யார் மூலமா தரேன்? தாவீதின் வம்சத்தின் வழியாக நான் இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அந்த இரட்சணிய கொம்பு யாரு? கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள கூப்பிடுறாரு. நெருக்கமான உறவுக்குள்ள கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன தெரியுமா தரேன்? உனக்கு நான் விடுதலை தரேன். நான் உனக்கு என்ன தெரியுமா தரேன்? நான் உனக்கு நீதியை தரேன். நான் உனக்கு என்ன தெரியுமா தரேன்? நான் உனக்கு பரிசுத்தம் தரேன். நான் உனக்கு என்ன தெரியுமா தரேன்? நான் உன்னை ஊழியக்காரனா மாத்துறேன். நான் உனக்கு என்ன தெரியுமா தரேன்? நான் உனக்கு பரமகாரனையே கொடுக்குறேன். எப்படி தெரியுமா தரேன்? இரட்சணிய கொம்பு வழியா தரேன். அப்ப கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள கொண்டு நீங்க பாவத்திலேயே சாகணும்னு அவசியம் கிடையாது. பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படலாம். பரிசுத்தமாக இந்த உலகத்துல நீங்க ஜீவனம் பண்ணலாம். மறு உலகத்துக்குள்ள நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் தான் உடன்படிக்கையின் அன்பு. மற்ற ஜனத்தை பார்க்கிலும் நான் உங்களை உயர்த்துறேன்.
ஆனால் என்ன, நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ இதைத்தான் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. சரிங்களா? எங்கே வாசிக்கிறோன்னு சொன்னால் 348 பக்கம் 349 பக்கம் இப்போ படித்த அதே விஷயம். தேவனுடைய அன்பு அடுத்த கட்டத்துக்கு போகுது, ரொம்ப அக்ரெசிவாக மாறுது, ரொம்ப விரும்புது, ரொம்ப ஏங்குது. எப்படி ஏங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தமது ஜனங்கள் தங்களுக்கும் தங்கள் சக மனிதர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையின் சுவரை கட்ட வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் அல்ல. யூதனுக்கும் புறஜாதிக்கும் ஒரு பிரிவினை சேர கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தேவனுடைய திட்டம் அல்ல. நித்திய அன்பானவரின் இருதயம் பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கவனிச்சிங்களா? நித்திய அன்பானவரின் இருதயம் பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவர்கள் அவரை நிராகரித்த போதும் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் தம்முடைய அன்பிலும் கிருபையிலும் அவர்களை பங்கு பெற செய்யவும் அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தார். ஆண்டவருடைய நித்திய அன்பு எல்லாரையும் சென்றடைந்து கொண்டே இருந்துச்சான். தான்கிட்ட வரணும், தன்னுடைய கிருபையை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய பரிசுத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அழைச்சாராம். எப்படி அழைச்சாராம்? மற்றவர்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்றே, நல்ல கவனிங்க, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கென்றே அவருடைய ஆசீர்வாதங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படிங்க சொல்லுங்க. நித்திய அன்பானவரின் அன்பு எல்லாருக்கும் போச்சா? போயிட்டே இருந்துச்சு. யார் மூலமா போச்சு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் வழியா போச்சு. அப்போ நான் இவங்கள தான் ரொம்ப நேசிப்பேன், இவங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், அவங்களாம் செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், இப்படியா இருக்கு? இல்லைங்க. இவங்க வழியாக ஆண்டவர் அந்த நித்திய அன்புக்கு உள்ள அழைக்கிறாரு, அந்த நெருக்கமான அன்புக்குள்ள அழைக்கிறாரு. மேலும் ஒரு பகுதியை நான் வாசிக்கவா? 350 பக்கம். தமது பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதனால் அவருடைய தயவை பெற்ற, அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிற விசேஷமான ஜனமாக்குவதற்காக அல்ல, அவர்கள் வழியாக தம்மை பூமியின் குடிகளுக்கு அறிவிக்கவே தேவன் இஸ்ரவேலை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். என்னவா? ஏதோ அன்பு காமிச்சு நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்பா, விசேஷமான ஜனம்பா, அதற்காக அழைக்கல. அவர்கள் வழியாக தம்மை பூமியின் குடிகளுக்கு அறிவிக்கவே தேவன் இஸ்ரவேலை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்னைக்கு இருக்கிற யூத மக்கள் ஊழியம் செய்யறாங்களா? இல்லை. இந்த நோக்கத்தை அவங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லைங்க. இதே நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கே தம்மை சுற்றி இருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரமிருந்து தங்களை தனித்து வைக்க வேண்டும் என்று அவர்களை கட்டளையிட்டு இருந்தார். அப்ப நீங்க அவங்கள போல இருக்கக்கூடாது, நீங்க எப்படி இப்படிலாம் இருக்கணும் என்கிற நிபந்தனைகளை வைக்கிறார். ஆக முதல் கருத்து, ஆண்டவர் நித்திய அன்பு உள்ளவர். சரிங்களா? நித்திய அன்புனா எல்லாரையும் நேசிக்கும், வெறுத்தாலும் நேசிக்கும், நித்திய ஜீவனுக்குள்ள அழைத்து செல்லும். அதுதான். இப்ப இது பத்தாதுங்க. ஆண்டவர் இன்னும் நெருக்கமா வரணும் விரும்புகிறார். யாரை போல? தாயை போல, தந்தையை போல, கணவனை போல, நண்பனை போல. எப்படி கொண்டு விரும்புகிறாரு? இஸ்ரவேல் ஜனத்தை பிரித்தெடுத்து அவங்க மீது அன்பு காண்பித்து. எப்படி அன்பு காமிச்சு? உடன்படிக்கையை செஞ்சு. உடன்படிக்கைனா என்ன? அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரிமெண்ட்? நான் உனக்கு விடுதலை தரேன், நான் உனக்கு பரிசுத்தம் தரேன், நான் உனக்கு நீதியை தரேன், நான் உனக்கு பரமகாரனை தரேன், நான் உனக்கு ஊழியக்காரனாக நான் அனுப்புறேன், பிரதிநிதியாக நான் அனுப்புறேன். இதெல்லாம் நீ ஏத்துக்கிறியா? உனக்கு தேவையா? அப்படின்னா வா, வந்து சைன் போடு. சரி, யார் வழியா தரேன்? நான் என் குமாரனையே நான் உனக்காக கொடுக்குறேன். அப்ப அந்த உடன்படிக்கையில ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் நோக்கம் என்ன? உறவுங்க, நெருக்கமான உறவுங்க. அந்த நெருக்கமான உறவுக்கான அழைப்பு, நான் உனக்கு இதெல்லாம் 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 தரேன், இயேசுவின் மூலமாக இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு தரார். எல்லா மக்களுக்கும் அழைப்பு தந்தார். யார் வழியாக அழைப்பு தந்தார்? இஸ்ரவேல் மக்கள் வழியாக அழைப்பு தந்தார். சரிங்களா? அதனாலதான் சுவிசேஷகியே அப்படின்ற வார்த்தையை பார்க்குறோம். அந்த வார்த்தை எங்க இருக்குது? சுவிசேஷகியே அப்படின்ற வார்த்தை. அப்ப நீ போ, என் அன்பு உன்னோட நிற்கக்கூடாது, அவர்களுக்காகத்தான் உன்னையே தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக முதல் அன்பு நித்திய அன்பு, ரெண்டாவது அன்பு உடன்படிக்கையின் அன்பு. சரி, இப்ப அவங்களுக்கு நீதி வேணும், இரக்கம் வேணும், விடுதலை வேணும், பரிசுத்தம் வேணும், ஊழியக்காரரா மாறணும், பரமகாரனா அடையணும் அப்படின்னா இப்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரு.
அவங்க என்ன செய்யணும்? ஏன்னா உடன்படிக்கைன்னா அக்ரிமெண்ட் தானே. அப்ப அவங்க என்ன செய்யணும்? சரிங்களா? அவங்க என்ன செய்யணும் என்பதை நம்ம 3வதா பார்ப்போம். ஆக முதல்ல நித்திய அன்பு, 2வது உடன்படிக்கையின் அன்பு. உடன்படிக்கைக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனை என்ன? சரிங்களா? நிபந்தனை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம. என்ன? வாங்க. ராஜா போன வாட்டி நம்ம படிச்சோம்ல, ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் வச்சிருந்தாரு. எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா நிபந்தனை இருந்துச்சா? ஆமா. அழைப்பை ஏற்றவர்கள் கல்யாண வஸ்திரம் தரிச்சு வரணுங்க. அப்ப எல்லோரையும் அழைக்கிறார். அது அன்பு. ஆனா நிபந்தனை இருக்குதா? அழைப்பை ஏற்றவர்கள் ராஜா கொடுக்குற அந்த வஸ்திரம் போட்டு தான் வரணும். ஒருத்தன் போடாம வந்தான். சில பேர் அழைப்பையே ஏத்துக்கல. ஆக அன்புல ஒரு நிபந்தனை இருக்குது, புரியுதா? ராஜா வீட்டுக்கு வரணும் அப்படின்னா, ராஜாவுடைய விருந்துல கலந்துக்கணும்னு சொன்னா ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை எளிய நிபந்தனை தான். அந்த நிபந்தனையை பின்பற்றணும். கல்யாண வஸ்திரம் அணிஞ்சுதான் உள்ள வர முடியும். சரிங்களா? சரி, அப்ப அன்புல நிபந்தனையும் இருக்கிறது என்பதை அந்த ஓமை காட்டுகிறது. இன்னொரு ஓமைக்கு போவாங்க. அந்த நிபந்தனை என்ன என்பதை இன்னொரு ஓமை வெளிப்படுத்தும் பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன படிக்க போறோம்? என்ன நிபந்தனை? அதுதான் உடன்படிக்கை நிபந்தனை. மத்தேயு 18:23 எப்படினில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். எவ்வளவு கடன்? 10,000 ரூபாய் கடன் வச்சுப்போமே. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் அவனுடைய ஆண்டவன் அவன் பெண்ஜாதி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறா அப்படின்ட்டாப்ல. அப்பொழுது அந்த ஊழிகாரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அப்ப இவ்வளவு கடன், 10,000 ரூபாய் கடன், எல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த எஜமான் என்ன செய்யறாப்புல? அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். எத்தனை ரூபா கடன் மன்னிச்சு விட்டான்? 10,000 ரூபா. இப்ப இந்த 10,000 கடன் ஏன் மன்னிச்சான்? அவன் மேல மனம் இறங்கி, அவனால முடியாது மனம் இறங்கி அவனை மன்னித்து விட்டான். இப்ப இனிமேதான் சீனு. இப்ப அவன் அன்புனால மன்னிக்கப்பட்டானா? உடன்படிக்கை வாங்கப்பா, உடன்படிக்கை பண்ணிக்கோங்க, நான் உனக்கு நீதியை கொடுக்குறேன்னு சொல்லுச்சா? நான் உனக்கு பரிசுத்தம் கொடுக்குறேன்னு சொல்லுச்சா? எதனால? அன்பான உடன்படிக்கை நிமித்தமாக மனதிருங்கிறதுனால இவனுக்கு ஆண்டவன் அந்த வேலைக்காரனுக்கு 10,000 ரூபாய் கடனை மன்னிச்சு விடுறாங்க. சரி, 10,000 ரூபாய் கடன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க. சரி, இப்ப கவனிங்க, மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனாயிருந்த தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இவன் எவ்வளவு ரூபா கடனு? 10,000 ரூபா. இவன்ட்ட ஒருத்தர் இருக்கிறான், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறான்? 1000 ரூபா. 10,000 ரூபாய் கடனை மன்னிப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? மன்னிப்பை பெற்றவன், தயவை பெற்றவன் என்ன செஞ்சிருக்கணும்? நானே 10,000 ரூபாய் கடனை மன்னிச்சிட்டாங்கப்பா, சரிப்பா, உன்னால எப்ப முடியுதோ அப்ப கொடுப்பா, நீனு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயவை, அந்த மன்னிப்பை வெளிப்படுத்திருக்கணுமா இல்லையா? அப்படி வெளிப்படுத்துறானா? இல்லாம ஏன் 100 ரூபாய் எங்க கழுத்தை நெரிச்சு அவனுக்கு கொடுத்தே போகணும், இல்லைன்னா பாரு அப்படின்னு சொன்னான். உடனே இந்த விஷயம் எஜமான்கிட்ட போச்சு. என்னாச்சு? அவனை பிடிச்சி 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டான். இப்ப இங்க அன்பு என்ன செஞ்சிச்சு? மனதிறங்கி மன்னித்தது. மன்னிப்பை பெற்றவன் என்ன செஞ்சிருக்கணும் இவன் அப்படின்னா, இவனும் மன்னித்திருக்கணும். ஆனா மன்னித்தானா அப்படின்னா மன்னிக்கலங்க. இப்ப நிபந்தனை என்ன? உடன்படிக்கையின் அன்பினுடைய நிபந்தனை என்ன? அவர் உனக்கு தயவு காமிச்சது போல, அவர் உனக்கு மன்னித்தது போல நீனும் மன்னி அப்படின்ற விஷயத்த இங்க நம்ம பார்க்கிறோங்க. நம்ம இதைத்தான் 1 யோவான்ல வாசிக்கிறோம். நம்ம 1 யோவான் 3:16 பாருங்க, நிபந்தனை பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலேயே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். How do we know the love? அவர் கொடுத்தாருங்க, அப்பதான் நமக்கு அன்புனா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நாமும் சகோதரருக்காக
ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என்னவா? அவர் ஜீவனை கொடுத்தாரு, நம்ம ஒன்றும் கொடுக்கூடாது கிடையாது. அவர் தான் ஜீவனை கொடுத்தது போல நீ ஓன் ஜீவனை சகோதரனுக்காக கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 4:7 பாருங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு எங்கிருந்தா வரும்? 10,000 ரூபா மன்னிக்கிறது, 100 ரூபா மன்னிக்கிறது எங்கிருந்தா வரும்? தேவன்கிட்ட தான் வரும். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ளவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பார்த்தீங்களா? ஒரு கூட்டத்தை ஆண்டவர் படைச்சிடுறாருங்க. படைக்கப்பட்ட மக்கள் மறுபடியும் பிறக்கிறாங்க. எப்படி? ஆண்டவர் காமிச்ச அந்த நித்திய அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது உடன்படிக்கையின் அன்புக்குள்ள வராங்க. புரியுதா? நெருக்கமான தனிப்பட்டமான ஒரு உறவுக்குள்ள வராங்க. அப்ப எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பிறந்த குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். மீண்டும் வார்த்தை, அன்பு கடன். அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் அந்த ஓமை புரிகிறதா உங்களுக்கு? 10,000 ரூபா கடனை மன்னிச்சிட்டாரு, இப்ப நீ போய் 100 ரூபா கடனை மன்னி. அப்ப அன்பு காட்டுவதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவன் ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். உங்கள் பிதா எப்படி பூர்ண சர்க்குணரா இருக்கிறாரோ அதே போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள் சொன்னார். பார்த்தீங்களா? எப்படி அன்பு கூறுவதில்ல. அப்ப என்ன நிபந்தனை வைக்கிறாரு? நான் உனக்கு தயவு காமிச்சையா, நான் உனக்கு இரக்கம் காமிச்சையா, இதே அன்பு இரக்கத்தை நீ போய் காட்டு. நீ மனுஷன்ட்ட காட்டு, தேவன்கிட்ட காட்டு. எப்படி சொல்றோம் நம்ம? தேவன்ட்டையும் காட்டு. நீ இடத்துல அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கைகொள். அப்ப கவனிச்சிங்களா? நித்திய அன்புன்னு ஒண்ணு படிச்சோம், உடன்படிக்கையின் அன்புன்னு ஒண்ணு படிச்சோம். இந்த உடன்படிக்கையின் அன்புக்கு அது நிபந்தனை உள்ளது, நிபந்தனை உள்ள அன்புன்னு படிச்சுக்கிறோம். நித்திய அன்புனா என்ன? எல்லாரையும் நேசிக்கும், வெறுத்தாலும் நேசிக்கும், ரட்சிக்கப்படணும்னு விரும்பும், பரலோகத்துக்கு அழைத்து செல்லணும்னு சொல்லிட்டு விரும்பும். இதுதாங்க நித்திய அன்பு. சரி, எப்படி ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகுது அப்படின்னா அது உடன்படிக்கையின் அன்புன்னு ஒன்று காட்டுது. அதென்ன உடன்படிக்கையின் அன்பு? ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம். நான் உனக்கு என் குமாரனையே கொடுக்குறேன், குமாரன் வழியாக பரிசுத்தம் கொடுக்குறேன், மன்னிப்பு கொடுக்குறேன், பரலோகத்தை கொடுக்குறேன், உன்னை ஊழியக்காரரா மாத்துறேன். நீ இந்த அன்பை பிறரு காட்டுவியா? என்னோட நெருக்கமாக என்னை புரிஞ்சுப்பியா? என் குமாரனை புரிஞ்சுப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள் வழியாக அழைப்பை கொடுத்தது அன்றைக்கு. இன்றைக்கு அவருடைய மந்தை வழியாக ஆண்டவர் அந்த அன்பை பாராட்டுகின்றார். சகல ஜனத்தை விட நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சகல மக்களுக்கு வர்ற நோய் உனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வகையிலையும் நீ ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது எப்படி பிளெஸ்ஸிங்காக இருக்க முடியும்? நிபந்தனை என்ன? நீ அன்பு பெற்றுக்கொண்டது போல இந்த அன்பை பிறர் காட்டு. உன் அன்பை தேவனுக்கு காட்டு. அப்ப நான் உனக்கு என் குமாரனை கொடுத்துருக்கிறேன், நீ எனக்கு இந்த அன்பை திரும்ப காட்டு அப்படின்னு சொல்றாரு. பதில் அன்பை காட்டு அப்படின்றாரு. ஆக ஆண்டவருடைய அன்பு நித்திய அன்பு, அது எல்லார்ட்டையும் காட்டப்படுற அன்பு. ஆனா ஆண்டவர் உடன்படிக்கை அன்புக்குள்ள கூப்பிடுறார். அது நெருக்கமான அன்பு, தனிப்பட்ட முறையில காட்டப்படுற அன்பு. அப்ப அந்த நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள ஆண்டவர் இந்த பாடத்தின் வழியாக உங்களை அழைக்கின்றார். நீங்க அந்த அன்புக்குள்ள இருக்கிறீங்களா? பதில் அன்பு காட்டுறீங்களா? யோசிங்க. நீங்க எல்லார்ட்டையும் அன்பு காட்டுறவங்களா இருக்கிறீங்களா? வெறுத்தாலும் உங்களால் காட்ட முடியுதா? குறிப்பாக இந்த உடன்படிக்கையின் அன்புக்குள்ள வந்துட்டீங்களா? ஆண்டவர் அவரு ஜனத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கடைசி கால மக்களோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீங்க அந்த கடைசி கால மக்கள் போட பண்ண அந்த உடன்படிக்கையில நீங்களும் இருக்கிறீங்களா? யோசிங்க. அவர் அன்பு மேலான அன்பு, உலகத்துல காட்டப்பட்ட அன்பை விட உங்கள்கிட்ட காட்டுற அன்பு அதிகமாக இருக்கிறது.
அதை புரிந்திருக்கிறீர்களா? அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா அந்த அன்பை பிறருக்கு காட்டுறீங்களா? ஏன்னா மற்றவங்கள்ட்ட கொண்டு போக சொல்றதுக்காக தாங்க உங்களை ஆசாரிய ஜாதியா வைத்திருக்கிறார். நீங்க இந்த அன்பை கொண்டு போறீங்களா? மோசையை போல, யோசேப்பை போல, ஆபிரகாமை போல நீங்க கொண்டு சொல்றீங்களா? சிந்தனை செய்யுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய இருதயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிறீங்க. எல்லாரோடும் நெருக்கமாக இருக்கணும் என்பதற்காக உங்களுடைய ஜனத்தை நீங்க அதிகமாக நேசிக்கிறீங்கப்பா. அது அந்த அன்பு நாங்கள் பெற்றுக்கொள்வதனோட அந்த பெற்றுக்கொண்டு நாங்கள் பிறர் காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்க செய்றீங்க. அதை நாங்கள் புரிந்து நடக்க பலன் தாருங்க சுவாமி. நீர் உடன்படிக்கையின் மூலமாக கொடுக்கக்கூடிய அன்பு, பரிசுத்தம், சந்தோஷம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அது எல்லாவற்றையும் பிறருக்கு நாங்கள் கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.